பரம்பிக்குளம் அருகே தரைமட்டமான கட்டுமானம் கேரளா பகுதியில் உள்ள தமிழக அணையில் கட்டுமான இடிபாட்டிற்கு பின் நீடிக்கும் மர்மம். முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்த உதவி பொறியாளர் தியாகராஜன். ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பரம்பிக்குளம் அணை கேரளா வனப்பகுதியில் உள்ளது. கேரளா பகுதியில் தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கட்டுப்பாட்டில் உள்ள பரம்பிக்குளம் அணை அருகே கடந்த நாட்களாகவே ஜெனரேட்டர் அறை கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகின்றது. 28/11 என்ற அளவு மதிப்பீட்டில் அறையின் கட்டுமான பணிகள் கான்கிரீட் கம்பிகள் பொருத்தப்பட்டு மேல்தளம் வரை கட்டி முடிக்கப்பட்டு புகைப்படங்கள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் குறிப்பிட்ட கட்டிடம் திடீர் என இடிந்து தரைமட்டமாகியுள்ளது. இதுகுறித்து ஒரே இடத்தில் 10 வருடங்களுக்கு மேலாக பதவி வகிப்பதாக கூறப்படும் பணியில் உள்ள உதவி பொறியாளர் தியாகராஜனிடம் கேட்டபோது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்துள்ளார். மேலும் சம்பவம் குறித்து தகவல்களை தர மறுத்துள்ளார். அடர் வனத்தின் நடுவே பீகல்பட்டிக்கு கட்டப்பட்ட கட்டிடத்திற்கு உரிய அனுமதி உள்ளதா எனவும் இதற்கான ஒப்பந்ததாரர்கள் யார், எவ்வளவு மதிப்பீட்டில் ஒப்பந்தம் போடப்பட்டது எனவும் கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது. மேலதிகாரிகளுக்கு தெரியாமல் கட்டிடம் எழுப்பப்பட்டதா, கட்டிடம் கட்ட அனுமதி இல்லாததால் கேரள அதிகாரிகள் இடித்தார்களா அல்லது வேறு ஏதேனும் காரணங்கள் தமிழகத்தை சேர்ந்த அதிகாரிகளால் இடிக்கப்பட்டதா என்பது குறித்து மர்மம் நீடிக்கிறது. பரம்பிக்குளம் அணையை ஒட்டியுள்ள பகுதியில் அதிர்வுகளை ஏற்படுத்தும் அதிக திறன் கொண்ட ஜெனரேட்டர் அமைப்பதற்காக வலுவான அடித்தளம் இல்லாததால் கட்டிடம் தரைமட்டமாக்கப்பட்டதா, கான்கிரீட் கம்பிகள் கட்டப்பட்டு மேல்தளம் வரை கட்டப்பட்ட கட்டிடம் திடீர் என தரைமட்டம் ஆவதற்கான காரணம் என்ன? இது குறித்து அதிகாரிகள் விளக்கம் தர மறுப்பது ஏன்? ஆளுயர கட்டிடம் கட்டப்பட்ட பின்பு இடிக்கப்பட்டதால் மக்கள் வரிப்பணம் வீணாகிறதா என்பது குறித்து அதிகாரிகள் உரிய விளக்கம் தராததால் தரைமட்டமான கட்டிடம் குறித்து பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளது. பரம்பிக்குளம் அணைப்பகுதியில் கட்டுமான கட்டிடங்களில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாகவும் தெரிகிறது. இதுகுறித்து அதிகாரிகள் உரிய முறையில் விசாரணை நடத்த வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.